வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க இந்த வெண்டைக்காய் வச்சு நான் ஒரு அருமையான ரெசிபி பண்ண போகிறேன். ஏன்னா வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னாக்க ஒரு வெண்டைக்காய் ஒரு முட்டைக்கு சமம்னு சொல்லுவாங்க. நல்லா பெருசாக இருக்குது. இதை பார்ப்போம் நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்க வெட்டி வச்சுருக்குறேங்க. இதை பாருங்கள், வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி கீத்தாக வெட்டிடணும். நீளமாக வெட்டிட்டோம்னாக்க நமக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், டிஸ்பிளே ஒன்று இப்படி நீல வாக்கில் வெட்டிக்கணும். இப்படி நீல வாக்கில் வெட்டிக்கிட்டு எடுத்தோம்னா நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். போட போகிற மசாலா எல்லாம் அருமையாக உள்ளே இறங்கிடும். இதை பார்த்தீங்கன்னாக்கா கஞ்சிக்கு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நாங்கள் எப்பயுமே கஞ்சிக்கு வச்சு சாப்பிடுவோம். அதை அவ்வளோ சுவையாக இருக்கும். இதுக்கு நம்ம ஆட் பண்ண போகிறது என்னன்னாக்க 2 முட்டை எடுத்து இங்கே பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இவ்வளோ தான் இதுக்கு தேவை. அந்தளவுக்கு பெரிய எக்ஸ்பென்சிவ் ரெசிபி கிடையாது. இது நார்மலாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் இப்போ நம்ம எப்படி செய்கிறோன்னு. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெட்டி வச்ச வெண்டைக்காயை நான் டைரெக்டாக ஓவனில் வைக்கிறேன். டைரெக்டாக அப்படி ஓவனில் நல்லா ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் இப்படி வச்சுருங்க. பேனில் வச்சுட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணணுன்னாக்க எண்ணெய் தேவையான அளவுக்கு அதிகமாகவே கொஞ்சம் எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் விட்டுட்டு மஞ்சள் தூள் அப்படி ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது மிளகாய்த்தூள் உங்களுக்கு பிடித்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதிகமாக காரம் சாப்பிட்றவங்க அதிகமாக சேர்த்துக்கலாம். என் குழந்தைங்கள் வந்து கம்மியாக காரம் சாப்பிடுவாங்க, அதனால் நான் கம்மியாக தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு முக்கியமான ஒருத்தர் இருக்கார், இங்கே பாருங்கள், சால்ட்டு போதுமான அளவு சால்ட் மேலே தூவி விட்டுக்குங்க. இதுவே போதுமான அளவு. பிறகு என்ன செய்யணுன்னாக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா செய்முறையே? நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்தது நீங்கள் இந்த டேஸ்ட்டை ஒரு தடவை ருசிச்சிட்டிங்கனாக்க விட மாட்டீங்க. நான் லைட்டாக தான் நான் வந்து அதை வந்து பெரட்டுறேன். நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டோம்னாக்க நார்மலான ஒரு நிலைமைக்கு வந்துடும். மீண்டும் கவனம் மக்களே, நம்ம எப்போ இந்த சிலிண்டரை பயன்படுத்துகிறோமோ அப்போ கீழே ஆன் பண்ணணும். ரெஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஆஃபில் தான் இருக்கணும். இது நம்மளுடைய சேஃப்டிக்கு மீண்டும் சொல்கிறேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. வச்சுட்டு இது கொஞ்சம் சூடேறி ஒரு மாதிரி செமி மாடலில் வரும். அதாவது கருகவும் கூடாது, ஓவர் பாயில்டு ஆகக்கூடாது. அது ஒரு மிதமான ஒரு வெந்த நிலைக்கு வந்த உடனே இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி நான் ஏற்கனவே பீட் பண்ணி வச்ச இந்த முட்டையை தான் இதுக்கு மேலே பயன்படுத்த போகிறேன். முட்டையை பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு மேலேயும் விடணும். மேலே விட்டுட்டு அப்படியே இதை அந்த ரோ மாறாமல் பெரட்டி இந்த பக்கம் போட்டு மீண்டும் முட்டையை அதுக்குள்ளே விட்டோம்னா ஈஸியான ரெசிபி ரெடி. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நமக்கு வெந்துடுச்சு. இது ரொம்ப இலகி வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி அழுத்துனாக்கா அழுந்துடும். அப்படின்னாக்கா இது திருப்பி போடுறதுக்கு தயாராக இருக்குன்னு அர்த்தம். இது ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு 3 மூணா இந்த பக்கம் திருப்பி போடுங்க. ஏன்னா ஃப்ளேம் வந்து ஒரே சைடில் இருக்கும். பார்த்து செய்யக்குள்ள கவனமாக இருங்க, எண்ணெய் மேலே தெளிச்சிடக்கூடாது. இவன் வரவே மாட்டான் பாருங்க. அவ்வளோதான். இப்படி திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அந்த சைடு நல்லா வெந்து வந்துடும்.
வெந்து வந்த உடனே தான் நம்ம வெண்டைக்காய்க்கு அடிஷ்னல் ஃப்ளேவர் முட்டையை ஊற்றணும். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இது நீங்கள் நினைக்கலாம் ஏன் இந்த பேனில் நான் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணேன்னு. அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். தனியாக நம்ம மிக்ஸ் பண்ணி ஆயில் எடுத்து போடுறத விட பேன்லேயே நம்ம தயார் பண்ணோம்னா அடியில் இந்த கிறிஸ்பியாக ஒரு மாதிரி ஃப்ளேவர் உருவாகும். அந்த ஃப்ளேவர் நம்ம சாப்பிடக்குள்ள ரொம்ப நல்லாயிருக்கும். மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தயாராகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கலர் வரும். அந்த கலர் வந்துச்சுனாக்க நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெண்டைக்காய் சகோதரர்கள்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்க இது மேலே நான் ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையை லைட்டாக விடுறேன். நான் 2 முட்டை எடுத்துருக்கிறேன். 2 முட்டை எடுத்து விடுறேன். இப்படி ஓரத்தில் போட்டுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து இந்த இதுவே போதுமானது. இதை எதுக்கு வைக்கிறேன்னாக்க நம்ம திருப்பி போட்டு அடுத்த சைடு ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். முட்டையை போட்டுட்டு லைட்டாக ஒரு ஷேக் கொடுங்க. அந்த முட்டை அடியில் ஒட்டாது. அதை பார்த்துங்க, எல்லாம் அதில் ஒட்டிக்கிச்சு, முட்டையில் ஒட்டிக்கிச்சு. இதை மீண்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா திருப்பி போட்டாக்க இது ஒரு தோசை ஃபார்மில் வந்துடும். அப்புறம் அதை எடுத்து ஸ்லைஸாக வெட்டி சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெடி ஆகிடுச்சு. இதை திருப்பி போடுறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதை அழகாக அடி போட்டுக்கணும். இப்போ ஆல்ரெடி கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த முட்டை வெந்திருக்கும். இது மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மீதி இருக்கிற முட்டையை ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. நானாக சும்மா செய்கிறேன் இன்னைக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா கீழே மட்டும்தான் முட்டை ஊற்றுவோம். இன்றைக்கி நான் மேலேயும் போடுறேன். நல்லாயிருக்கும். இப்பயும் மனைவி தான் சமைப்பாங்க. இன்றைக்கி குழந்தைங்களுக்காண்டி சரி நம்மளும் இறங்கி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் செய்கிறேன். ஆனால் எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்கிறது வந்து தயாராக இருக்குது. ஒன்றும் கிடையாது. மீண்டும் இவங்களை அப்படியே என்ன பண்ணுறோம், ஒரு பரட்டு பரட்டி விட்டுருவோம். பரட்டிட்டிங்களா கீழே தயாராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிளான ரெசிபி. என்ன 2 முட்டை, நமக்கு தேவையான அளவு, ஆளுக்கு 2 வெண்டைக்காய் சாப்பிட்லாம். இதை வந்து கஞ்சிக்கு சாப்பிட்டுங்கனாக்கா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது பழையதை வச்சுக்கிட்டு இதை ஒரு கடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட். நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் உங்களையே மறந்துடுவீங்க. மகளே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆண்டோ ரூபினா எங்களுடைய புது சேனலுடைய பேர். இதுதான் என்னுடைய செகண்ட் வீடியோ. இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க, சேர்ந்து சாப்பிட்லாம். சின்ன வயசில் எங்கள் அப்பா சொல்லுவார், வெண்டைக்காய் சாப்பிட்டா நல்லா கணக்கு போடுவேன்னு. வெண்டைக்காய் ஒரு சத்தான ஒரு காய்கறி, உங்களுக்கே தெரியும். அது கூட நான் வந்து முட்டையை ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒன்றும் கிடையாது. அப்படியே ஸ்லைஸாக வெட்டி சர்வ் பண்ண வேண்டியது தான். பார்த்தீங்கன்னாக்கா வெண்டைக்காய் முட்டையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. கால்சியம் நிறையா இருக்குது. அப்போ கால்சியத்து கூட வெண்டைக்காய் சாப்பிடக்குள்ள குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமாக திடமாக இருப்பாங்க. சத்தான உணவு சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்நாள நீடித்து வாழ கற்றுக்குங்க. தேங்க்யூ.